உலகம் அடைக்கும் பொருளே ஓங்கு பெருங்கடல் உள்ளுருவானோடும் வாங்காத் கையிலை பராபரன் தானும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஆதார அதேயம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பாடல் 1242. நாம் எப்படி வந்தனை செய்ய வேண்டும், அவ்வாறு செஞ்சால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் என வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் அசுரர்களும் வந்து நம்மை போற்றுவார்கள், வணங்குவார்கள். அந்த அளவுக்கு நம் சிரசில் உள்ள சிவனையும் சக்தியையும் நாம் வழிபடும் போது அத்தகைய ஒரு நிலையை நாம் எழுத முடியும் என்று இதற்கான ஒரு வழிகாட்டி முறையை சொல்வதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதாராதேயம் பாடல் 1242 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் விளக்கின்றது. வந்தடி போற்றுவர் வானவர் தானவர் இந்து முதலாக என் திசையூர்களும் கொந்தணியும் குழலாளும் கோலையும் வந்தனை செய்யும் வழிதவில் நீரே. வந்தடி போற்றுவர் வானவர் தானவர் இந்து முதலாக என் திசையோர்களும் கொந்தணியும் குழலாளோடு கோணையும் வந்தனை செய்யும் வழி நவில்வீரே. இதன் விளக்கமாக, ஓங்காரத்தின் நாதமாகவே ஆகிவிட்ட சாதகரை தேடி வந்து அவரது திருவடியை போற்றி வணங்கி நின்று தேவர்களும் அசுரர்களும் இந்திரன் முதலாக 8 திசைக்கும் தலைவர்களாக இருக்கின்றவர்களும் சாதகர் தமக்குள்ளே நறுமணம் மிக்க மலர்களை சூடிக்கொண்டிருக்கும் அழகிய கூந்தலை உடைய இறைவியையும் அவளோடு ஒன்றாக சேர்ந்து அனைத்திற்கும் அரசனாக இருக்கின்ற இறைவனையும் தமது வழிபாட்டின் மூலமே சாதகர் அடைந்ததைப் போலவே தாங்களும் சென்று அடைவதற்கான வழியை சொல்லி அருளுமாறு வேண்டிக் கொள்வார்கள். இந்த விளக்கம் சரவணனையா தளத்துல இருக்கு. எனக்கு கொஞ்சம் இது குழப்பமாவே இருக்கு. அதாவது தேவர்களும் அசுரர்களும் சாதகர்கிட்ட வந்து வேண்டிப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படிங்கிறது அப்படி புரிஞ்சுக்கிறதா அப்படின்னு தெரியல. அடுத்து வரவங்க அதை பத்தி சொல்லலாம். இதுல 8 திசைக்கும் தலைவர்களாக இருப்பவர்கள் அப்படிங்கறத வந்து இந்திரன், சோமன், பிரம்மன், ருத்திரன் இவங்க வந்து முதல் 4 திசைகளுக்கும், மற்ற 4 திசைகளுக்கு இருக்கிறவங்க யமதர்மன், குபேரன், வருணதேவன், வாயுதேவன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து நாம இன்னொரு இதுல எப்போ பாக்குற அருணை வடிவேல் முதலியார் இருக்கிற விளக்கத்தை பார்ப்போம். சக்தியையும் சிவனையும் அடைய விரும்பவர் யாராயினும் அவர்களை வழிபட்டு அடைதல் அல்லது பிரிதொரு வழியாலும் அடைய வல்லுனர் அல்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சக்தியையும் சிவனையும் அடைய விரும்புவர் யாராயினும் அவர்களை வழிபட்டு அடைதல், இது வரைக்கும் புரியுது, அல்லது பிரிதொரு வழியாலும் அடைய வல்லுனர் அல்ல. அப்ப அடையறதுக்கு அவங்க ஆப்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்களாம். ஆதலில் மக்களில் அவர்களை அடைய விரும்பும் நல்லீர் நீவிரும் அதன் பொருட்டு அவர்களை வழிபடுதலையே நெறியாக கொண்டு பயிலுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குறிப்பறை கொடுத்திருக்கிறாங்க. 3ஆம் அடியை முதலில் கொண்டு வந்தடி போற்றுவர் என்பதை 2ஆம் அடியின் இறுதியில் கூட்டி அதன் பின் ஆதலின் எனும் சொல்லச்சம் வருவித்து உரைக்க அப்படின்னு சொல்றாங்க. 3ஆம் அடியை முதலில் கொண்டுனா கொந்தனியும் குழலாளோடு கோணையும். அடுத்தது வந்தடி போற்றுவர் என்பதை 2ஆம் அடியின் இறுதியில் கூட்டி இந்து முதலாக என் திசையோர்களும் வந்தடி போற்றுவர் அப்படி சொல்லுவோம். கொந்தனியும் குழலாளோடு கோணையும் இந்து முதலாக என் திசையோர்களும் வந்தடி போற்றுவர். அதுக்கப்புறம் வானவர் தானவர் வந்தனை செய்யும் வழிக விரும்புகிறேன்னு சொல்ல வரதா புரிஞ்சுக்கிறேன். இந்துனா சந்திரன், இவனும் வடக்கிற்கு தலைவன். வந்தனை செய்தலையே வழி என்றார். ஆகலில் அவ்விடத்து பெயரச்சம் வினை பெயர் கொண்டதான். நவிழுதல்னா பயிலுதல். இதனால் சிவன் சக்தி இவர்களை வழிபாட்டினால் அல்லது அடையலாகாமை கூறப்பட்டது.
பாருங்க, இந்த இடத்துலயும் இந்த குறிப்பிறை புரியல. இதனால் சிவன் சக்தி இவர்களை வழிபாட்டினால் அல்லது அடையல் ஆகாமைனா அடைய முடியாமை தானே, அடையல் ஆகாமை கூறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் அந்த வல்லுனர் அல்லர்னு பிரிதொரு வழியாலும் அடைய வல்லுனர் அல்லர் அப்படின்னு சொல்றதும் ஏதோ கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கு. வருகின்ற சான்றோர்கள் அதற்கான தெளிவை கொடுக்கலாம். ஆமா, கௌரியமா வாருங்க. நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மந்திரம் 1242. வந்து அடி போற்றுவர் வானவர் தானவர் இந்து முதலாக என் திசையோர்களும் கொந்து அணியும் குழலாளோடு கோணையும் வந்தனை செய்யும் வழிநல்வீரே. அதுக்கான டிரான்ஸ்லேஷன். The gods of the 8 quarters are Indra, Agni, Yama, Niruti, Varuna, Vayu, Kubera and Isana. These got their quarters thanks to the grace of Shakti. He who guides others to gain the grace of Shakti will himself become worthy of adoption by others. இப்போ இந்த வந்த அடின்னு இருக்கு இல்லையா, நீங்கள் ரத்னகுமார் ஐயா கேட்ட கேள்விகளுக்கு என்னோட புரிதலை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் நான் இன்னும் கொஞ்சம் மற்றவங்க சொல்கிறதையும் நான் கேட்கிறேன். இப்போ என்னோட புரிதல் வந்து, இப்போ அவங்க கேட்ட கேள்விகளுக்கான புரிதல் என்னோட புரிதலை நான் சொல்கிறேன். இப்போ இந்த வந்து அடிங்கிறதே வந்து நம்ம எப்படி பார்ப்போம், நம்ம வந்து உருவமாக கடவுளை உருவமாக நினைக்கும் போது எப்படி பார்ப்போம்னா, பாதம், அந்த பூர்வத்தில் இருக்கிற பாதமாக பார்ப்போம், பாத அடியாக பார்ப்போம். உருவத்தை தாண்டி நம்ம புரிதல் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா, தன்மையா இருக்குன்னா அவங்களோட விழிப்பு நிலையில, அவங்களோட சக்தி வெளி இருக்கு இல்லையா, அந்த நிலைமையில பார்ப்போம். இதுக்கு நான் இன்னொரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த உலகத்துக்கு வரப்ப நம்ம எப்படி வந்திருப்போம், ஒரு உடம்பும் ஒரு மனசும் கொண்டு உள்ள நம்ம இருக்கிறதே தெரியாம தான் வந்திருப்போம் இல்லையா. அப்ப அந்த நிலைமையில, அந்த ஃபர்ஸ்ட் நிலைமையில நம்ம இருக்கும்போது என்ன நினைப்போம், இந்த உடம்பும் இந்த மனசும் தான் நம்ம நினைப்போம், இந்த உருவம் தான் நம்ம நினைப்போம் இல்லையா. அப்ப அந்த டைம்ல நம்ம அந்த நிலைமையில இருக்க ஆன்மாக்களுக்கு அவங்க சொல்றதுதான் கரெக்டு. அவங்க நான் தான் இந்த உருவம் அப்படின்னு சொல்றாங்க, இந்த உருவமும் இந்த மனசும் தான் கரெக்டுன்னு அவங்க சொல்றாங்கன்னா அதுதான் கரெக்டு. ஆனா அதுதான் நிலையானதா இருக்காது, அடுத்ததுல மாறும். இப்ப அடுத்த நிலையில நம்ம ஒரு புரிதல் வரும்போது என்ன நடக்கும், நம்ம வந்து இல்ல, நமக்குள்ள ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, மனசும் உடம்பும் நாம இல்லைன்ற ஒரு புரிதல் வரும். அந்த அந்த இதுல இருக்கிறவங்களோட அந்த நிலையில இருக்க ஆன்மாக்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான வழிபாடுற முறைகள்லாம் அந்த 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 விஷயத்துல நோக்கி இருக்கும், அவங்க செய்யற செயல்கள் எல்லாமே. இல்ல அதுதான் உண்மையான்னு கேட்டா இல்ல, அதுவும் மாறுற விஷயம்தான். அதுக்கு அடுத்த நிலையில வந்து என்ன இருக்கும், நான் ஒரு ஆன்மான் உணர்ந்தது வந்து நான் தான் வந்து கடவுளோட ஒரு சின்ன இதா இருக்கும். அதாவது முருகர், இப்ப சிவன் தான் நான் முருகரா இருக்கேன், கடவுளோட குழந்தையா இருக்கிறேன் அப்படிங்கிற புரிதல் வரும். அதுதான் உண்மையா அப்படின்னு அந்த இதுல இருக்கிறவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னா, அந்த புரிதலோட அவங்க வாழ்க்கை முறையில அவங்க தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள் ஆகட்டும், அவங்க செய்யற விஷயங்கள் ஆகட்டும், அவங்க நம்புற விஷயங்கள், நம்பிக்கைகள் ஆகட்டும், எல்லாமே அந்த இதை பொறுத்து இருக்கும். அடுத்த நிலையில இருக்கிற சரி இதுதான் நிஜமா நமக்குள்ள இருக்கிறது ஒரு சின்ன சிவம் தானா, இல்ல அதுவும் மாறும். அதுவும் எப்படி மாறும்னா, நம்ம அந்த குண்டலினி சக்தி மேல ஏறி போறப்ப, நம்ம அந்த 36 தத்துவங்களும் ஒண்ணா நம்மளை விட்டு போகிறப்ப என்ன ஆகும்னா, இப்போ அந்த நல்ல குணங்கள் வர்றது, அந்த ஈகோ நம்மளை விட்டு போறது, இந்த இதெல்லாம் ஒண்ணா நம்ம மேல போகும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட விழிப்புத்தன்மை வந்து ரொம்ப பெருசாயிடும். அப்ப நம்ம சிவத்தோட கலந்ததா உணர்வோமே தவிர, உள்ள இருக்க சிவம் வேற இல்லை, வெளியில இருக்க சிவமும் வேற இல்லை, நம்ம தான் அது அப்படிங்கிறது அந்த இதுவும் புரிய வரும். அந்த ஸ்டேஜ்ல போறப்ப அவங்களோட கடவுளை வழிபடுறது, அவங்க செயல்கள் எல்லாமே அவங்களுக்கு தகுந்த பக்குவ நிலைக்கு இருக்கும். இல்ல சரி நான் தான் வந்து அப்ப கடவுளா, நான் கடவுள்ன்ற உணர்வு தான் கரெக்டானா, அந்த நிலையில இருக்க ஆன்மாக்கள் இப்ப சில பேர், நிறைய பேர் பார்ப்போம் நம்ம உலகத்திலேயே, நான் தான் கடவுள்ன்ற ஒரு இதுல இருப்பாங்க. அவங்க உண்மையாதான் இருக்காங்க, அவங்க என்ன புரிதல்ல இருக்காங்களோ, அவங்க எந்த நிலையில இருக்காங்களோ அதுக்கு அவங்க உண்மையாதான் இருக்காங்க. சரி அதுதான் உண்மையான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தா இல்ல, அதுவும் மாறும். அதுவும் என்னவா மாறும், நீங்க அந்த இதுல இருந்தா அந்த சித்திகள், இதுல நிறைய ஸ்டேஜ் இருக்கு. இப்ப நான் வந்து சுருக்கமா சொல்றேன். அடுத்த நிலையில, கடைசி நிலையில நீங்க போகும்போது என்னன்னா, அந்த நீங்க நானுன்ற ஒண்ணு இருக்குல்ல, அதுவுமே அவங்களை விட்டு போயிடும். அப்ப நானுன்றது ஒண்ணும் இல்லைன்ற அந்த சிவத்தோட கலந்த நிலையில இருக்கிறப்ப
நான் கடவுள்னு நினைச்சிட்டு இருந்த நிலைமை வந்து அதையும் மாறி இந்த நானும் போயிட்டா அந்த சிவமோட நீங்க இருக்கும்போது நீங்கன்னு ஒரு விஷயமே இருக்காது அங்க. ஃபுல்லா நீங்க கலந்துருவீங்க. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போறோம்னா எல்லாருமே அங்க ஒரே நிலைமையில தான் இருப்போம். நான் தனி ஆளுன்றதுக்கே வேலையே இருக்காது அங்க. அந்த நானையும் எடுத்துருவாரு கடவுள் வந்து. கடவுளோட கடவுளா கலந்து அந்த வெளியாவே கலந்து அந்த நிலைமையில இருப்போம். அப்ப நாம எந்த நிலைமையில கடைசியில இப்ப எந்த நிலைமையை உணர்வோம்னா நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறதா, நானுன்ற ஒண்ணே இல்லை அப்படிங்கிற நிலைமையிலதான் நம்ம கடைசியில போய் உணர்வோம். அப்ப நம்ம அந்த பாட்டெல்லாம் பாக்குறப்ப எப்படி இருக்கும்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்களோட இப்ப எந்தெந்த நிலையில இருக்கோமோ அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டை புரிஞ்சுக்கிட்டே வருவோம். இப்ப நம்ம போன பாட்டுல கூட பார்த்தோம் இல்லையா, நந்தியை வந்து மனமா பாக்குறது இருக்கு, நந்தியை ஆன்மாவா பாக்குறது இருக்கு. அந்த நந்தி வந்து மனமற்ற நிலையா போயிட்டோம்னா நந்தியை சிவத்தோட கலந்துருவாரு. அப்ப அங்க நந்தியே இருக்க மாட்டாரு. அதனாலதான் இது வந்து மாய உலகம்னு சொல்றது எதனாலன்னா, இப்ப நான் கடந்து சிவத்தோட கலந்துட்டோம்னு இங்க எல்லாருமே கலந்துட்டோம்னா, இவ்வளவு நாள் வந்ததெல்லாம் ஒரு கனவு உலகம் மாதிரி இருக்கும். நம்ம முழுமையா விழிப்புத்தன்மைக்கு வந்த மாதிரி இருக்குமே தவிர இதெல்லாம் உண்மையாக இருக்காது. இப்ப கனவுல வந்து நம்ம என்னென்னமோ பண்ணிருப்போம். முழிச்ச பிறகு பார்த்தா அதெல்லாம் உண்மையாவே இல்லையே, நம்ம அந்த இடத்துலயே நம்ம இல்லையேன்னு நினைப்போம் இல்லையா. இதெல்லாம் ஏன்னா அது இப்ப இருக்காது. நம்ம கண் வெளிச்ச பிறகு நமக்கு வந்து அது இருக்காது. அப்ப இதெல்லாம் பொய் போல் இருக்கு, இதெல்லாம் நம்ம சும்மா நம்ம கனவு போல் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரிதான் இதுவும் ஒரு கனவு உலகம் மாதிரிதான் இருக்கும். ஒருவேளை கனவு உலகம்னு ஒண்ணு இருக்கலாம் கூட. நமக்கு அந்த டைம்ல கரெக்டா நம்ம கனவு உலகத்துக்கு தொடர்பு கொண்டு நம்ம அங்க இருந்துட்டு திரும்ப நம்ம விழிப்பு நிலைக்கு வந்தோடனே இங்க வந்துடலாம். அதே மாதிரிதான் இந்த உலகமும் இங்க நீங்க எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்களை நீங்க வணங்கினாலும் சரி. இப்ப நான் சொல்றேன், என்னோட நம்ம முருகரும் சொல்றதுனாலும் சரி, எவ்வளவு பெரிய சக்தி தேவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நீங்க கடவுள்னாலும் சரி, எல்லாரும் இந்த உலகம் வரைக்கும் தான். இந்த உலகம் வந்து நீங்க சிவத்தோட கலந்துட்டீங்கன்னா ஃபுல்லா நம்ம வந்து அந்த தன்மைக்கு, சிவத்தன்மைக்கு போயிடுவோம், ஒண்ணுமில்லாத தன்மைக்கு போயிடுவோம். அப்ப இவங்க எல்லாமே வேற உலகத்திலயோ இல்ல அது கனவு உலகமாகவோ மாய உலகமாகவோ தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே செய்யறது யாருன்னா சக்தி தான். நம்மளை கொண்டு போய் கூட்டு போய் அந்த சிவநிலையில கொண்டு போய் விடுறதே சக்தி தான். இது என்னோட புரிதல். இது இந்த பாட்டுக்கு இதை நான் சொன்னேன்னா அந்த அடிங்கிறத நீங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க வந்து கடவுளை வந்து உருவமா பார்த்தோம்னா அவரோட பாதத்துல இருக்க அடியா புரிஞ்சுக்கலாம். கடவுள் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கவுங்க அந்த இதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியும். இந்த திருமந்திரத்திலே வந்து ஏகப்பட்ட வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க இல்லையா. எல்லாருமே எல்லாராலையும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களோட பக்குவ நிலைக்கு எது எனக்கு சரின்னு படுதோ. இப்போ ஒரு இடத்துல வந்து பூஜை செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல தியானம் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க, எல்லா ஏகப்பட்ட வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அது எது எனக்கு வந்து கரெக்டுன்னு தோணுதோ அந்த நிலையில நான் இருக்கிறப்பதான் அது கரெக்டுன்னு தோணும். அப்ப அந்த முறையை நான் எடுத்து பண்ணணுங்கிறதுக்காக தான் இத்தனை இல்ல ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரே புக்ல ஒரே பேஜ்ல இதை நீ பண்ணா போதும்னு ஆயிடும். இத்தனையும் பண்றதுக்கு என்னன்னா நம்ம எல்லாருமே வேற வேற நிலைகள்ல இருக்கிறதுனால, வேற வேற பக்குவ நிலைகள்ல இருக்கிறதுனால இத்தனை சொல்றாங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இப்ப இந்த பாட்டும் வந்து போன பாட்டுல இருந்து எப்படி சொல்லிட்டு வந்தாங்கன்னா, தேவியர்கள் ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்னாங்க, தேவர்கள் ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்னாங்க. இங்க வந்து அறிவோடும் ஆங்கே போன பாட்டுல வந்து 2 பாட்டுக்கு முன்னாடி அறிவோடும் அங்கே அடங்கிடலாமே, நம்ம சமாதிக்கும் போக முடியும் அடங்கிடலாமே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. போக முடியும், இட்ஸ் பாசிபிள் அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி நேத்து வந்து மாமயமானது வந்து எய்தலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனந்தத்தை போய் நாமளும் அடையலாமே, அதுவும் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பாசிபிள்ன்றத சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா. அதனால இன்னைக்கு பாட்டுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டே வந்தீங்க இல்லையா, அப்ப அதை எப்படி பண்ணணும்ன்றதையும் சொல்லுங்க. சரி, யார சொல்றாங்க, வழி நவில் வீரே அப்படின்னு கடைசியா முடிக்கிறாரு. யார நவில்றதுன்னா சொல்றது, வழி நவில் வீரே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார சொல்றாருன்னா நம்ம முதல்ல இருந்தே அந்த திருமந்திரத்துல இருந்து பார்த்துட்டு வந்தோம்னாலே அவர் நந்தி உரைக்கதான் நான் இதை எழுதுறேன், நந்தி சொன்னதுதான் செய்யறேன், சொல்றதுதான் நான் எழுதிட்டு வரேன், அவர் உணர்த்தியதுதான் நான் சொல்றேன்றது நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்ல நான் நேற்று கூட அந்த பாட்டை போய் பார்த்தேன். அருநந்தி எடுத்துரைத்தானே அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க வருது. சீர்கொண்ட நந்தி தெரிந்து
உரைத்தானே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இடத்துல நந்தி சொல்றதா இருக்கலாம். அதனால இங்க வந்து திருமூலர் வந்து நந்தி தேவரையே கேட்கறதாவும் நான் பாக்குறேன். ஏன்னா யாரை கேட்டு கேட்டு எழுதிட்டு இருக்காங்களோ அவங்கள தானே கேட்பாங்க. அந்த அந்த இதுல நான் வந்து பாசிபிள்னு சொல்லிட்டு வந்தீங்க, இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா அதை நான் எப்படி பண்ணணும், எப்படி நான் சிவத்தையும் சக்தியையும் வணங்கி நான் வந்து அந்த நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறதையும், வந்து அடி போற்றுவர் வானவர் தானவர் இந்து முதலாக என் திசையோர்களும். இங்க வந்து அடிங்கிறது நான் பாதமா பார்க்கல, அந்த சிவத்தன்மையை தான் பாக்குறேன். அது சிவத்தன்மையை நீங்க மேல கொண்டு போய் வச்சு கலந்த தன்மையாவும் பார்க்கலாம், ஒரு ஆன்மாவா குட்டி ஆன்மாவா உங்களுக்குள்ள இருக்கிறதாவும் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இப்ப எல்லா இடத்துலயுமே அந்த இதை வந்து ஒரு 2 பாட்டுக்கு முன்னாடி கூட பொருந்திய வானவர் போற்றி செய்து ஏத்த, நம்மள எதுக்கு போற்றி செய்து ஏத்தணும் அப்படின்னா, அவங்க நம்மளை போற்றி செய்து ஏத்தல, நமக்குள்ள இருக்க அந்த நமக்குள்ள இருக்க திருவடி அது சிவம் தான். அது உருவமா பார்க்கும்போது அது ஒரு பாத திருவடியா நம்ம பார்ப்போம். அது அடுத்த நிலையில பார்க்கும்போது அந்த பல நிலைகள் இப்ப சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, அது அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்குள்ள இருக்க தேவர் தேவியர்களாக இருக்கட்டும், அண்டத்துல இருக்கதா பிண்டத்திலயும் இருக்கு இல்லையா, நமக்கு வெளியில இருக்க தேவர் தேவியர்களாகட்டும், எல்லாருமே வந்து அந்த சிவத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் எல்லாருமே. அதனால எல்லாருமே சேர்ந்து நமக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க, அதை போற்றி செய்து தான் ஏத்துவாங்க. எல்லாருமே அது தனியா பார்க்க மாட்டாங்க. உங்களுக்குள்ள இருக்க கடவுள் வந்து நீங்க தான் பார்க்க மாட்டாங்க, உங்களுக்குள்ள இருக்க கடவுளா தான் பார்ப்பாங்க. அது எல்லா தேவியர்களும் சரி தேவர்களும் சரி. நம்ம தான் மனுஷங்களா பாக்குறோம், ஏன்னா அந்த உருவத்தை வச்சு அந்த மனுஷங்களா பாக்குறோம். அவங்க வந்து உங்களையும் ஒரு அந்த அந்த தெய்வத்தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களோட நோக்கமும், தேவர்களோட பார்வையும் அந்த சிவத்தை நோக்கி தான் இருக்கும். நந்தி எப்படி சிவத்தை நோக்கியே இருக்கிற மாதிரி தேவர்களோட நோக்கமும் அவங்கள போற்றி செய்து அவங்க மேல சேர்ந்து கலந்து வர்றதுதான் அவங்களோட நோக்கமாவும் இருக்கும். அதனால இங்க வந்தடி போற்றுவார், எல்லா தேவர்களும் நமக்கு துணையா இருந்து அந்த நிலையை அடைய ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரியும் பார்க்கலாம். இல்ல நீங்க இவ்வளவு தூரம் இதெல்லாம் பாசிபிள்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, உங்களை வந்து எல்லாருமே போற்றுவாங்க கண்டிப்பா, உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்கறதாவும் இதை எடுத்துக்கிட்டு கொந்த அணியையும் குழலாலோடு கோணையும் வந்தனை செய்யும் வழி நல்வீரே. நீங்க அந்த சிவத்தையும் சக்தியையும், வந்தனைனா மரியாதை, வழிபடும் முறை, அந்த மாதிரி அதுக்கு என்ன வழியோ அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறத நான் பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றிம்மா, நன்றி கௌரிம்மா. நல்லதா சொன்னீங்க. நான் நினைக்கிறது அதுக்குள்ள தனக்குள்ள சிவன் இருக்கிறான்னு நினைக்கிறது, அப்புறம் சிவனும் நானும் ஒண்ணுன்னு நினைக்கிறது, அப்புறம் நானும் போறது, பிரிச்சு ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி கௌரியம்மா. கிருத்திகாமா வாருங்க. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கௌரிமாவோட விளக்கம் தான் கேட்க முடிஞ்சது. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு நிமிடம் எனக்கு விளக்கம் கொடுத்திருந்தாங்கம்மா. அருணை வடிவேல் முதலியார்களையும் சரி, சரவணையார்களையும் சரி, அந்த விளக்கம் வந்து எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க இதா இருந்தது. ஒரு படிச்சேன். சக்தியையும் சிவனையும் கௌரிமா சொன்னது உங்களுக்கு நிறைவா இருக்குன்னா நம்ம திருப்பி அந்த கேள்விக்கு போவாங்க. அவங்க சொல்றத புரிஞ்சுக்க முடிஞ்சதுக்குமா. இருந்தாலும் அந்த வல்லுநர் அல்லர், அதாவது பிரிதொரு வழியாலும் அடைய வல்லுநர் அல்லர் சொல்றது வந்து மன்னிக்கணும் ரத்னா, நான் குறுக்கிட்டதுக்கு. நீங்க அந்த கேள்வியை சொல்லிடுங்க. ஒருவேளை எனக்கு கூட அது ஒரு சிந்தனையா இருக்கலாம். சொல்லுங்க. மன்னிக்கணும். நான் தெளிவா சொல்லிடுறேன் கிருத்திகா. என்னன்னா, அந்த பிரிதொரு வழியாலும் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல சாருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல, அதாவது அருணை வடிவேலு முதலியாருடைய விளக்கத்துல குறிப்புல அது அல்லது அடையலாகாமை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த 2 இடத்துல ரத்னா சாருக்கு வந்து குழப்பம் இருக்கு. இந்த 2 இடத்துல என்னன்னா, பிரிதொரு அப்படின்னா மற்றொருன்னு அர்த்தம் சார். அது என்னோட டேர்ன் வரும்போது சொல்லலாம்னு பார்த்தேன். அடைய வல்லுநர் அல்லர், அதாவது அடையக்கூடிய, நீங்க வேற வழியில சக்தி சிவத்தை வழிபடுதல் அல்லாமல் வேறு வழியில போனீங்கன்னா அடைவதற்கான வலிமை உங்களுக்கு கிடைக்காது.
வல்லுனர் அப்படின்னா வலிமை உடையவர்கள்னு அர்த்தம் சார். அந்த வலிமை உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். சரிங்க சரிங்க, ஓகே ஓகே, நன்றிங்க நன்றி. இதேதான் அங்கேயும் சார். அங்க அல்லதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க சார். அந்த குறிப்பிட அல்லது அப்படின்னா சிவசக்தியை வழிபடுதலை தவிர, அல்லதுன்னா எக்ஸப்ட். எக்ஸப்ட்ங்கிறத யூ ஷுட் அக்செப்ட். அவ்வளவுதான் சார். நன்றி நன்றி நன்றி. சரி, நன்றி நன்றி. இன்று மந்திரம் நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னாக்க, 3வது வரியில இருந்து ஆரம்பிக்கலாம். கொந்தணியும் குழலாளோடு கோனையும் வந்தனை செய்யும் வழி நவில் வீரே அப்படின்னா, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பொருள் இருக்கலாம். ஆனா அதற்கு முன்னாடி 2 வரி இருக்கு. வந்தடி போற்றுவர் வானவர் தானவர் இந்து முதலாக எண்டிசையோர்களும் அப்படின்னா, சொல்லுங்க அப்படின்னா இவங்க எல்லாம் எப்படி உன்னை நமஸ்கரிக்கணும் அப்படின்னு நீங்க வழி சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அது அது அப்படின்னு எனக்கு புரியல, அப்படின்னு எனக்கு தோணல. ஏன்னா இத யாரோ ஒருத்தர் சொல்லி செய்யக்கூடிய விஷயம் இல்ல. அப்போ இது ஏற்கனவே நடந்திருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். அவளுடைய தேவியினுடைய கால்கள்ல கிருத்திகா, அந்த நவிழுதல் அப்படின்னா பயிற்சி பெறுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நவிழுதல் அப்படின்னா பயிலுதல். இது எங்கன்னா, நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இந்த பயிலுதல் நவிழுதல் ரெண்டுமே தொடர்ந்து செய்யறது, அதான் பயிலுதல். அந்த அருணை வடிவேலு மலையார் கொடுத்திருக்காரு. நவிழுதல் அப்படின்னா பயிலுதல் அப்படின்னு அர்த்தம். நவில்னா அந்த இடத்துல சொல்றதுன்னு அர்த்தம் கிடையாது, தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றது. அததான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. உண்மைதாயா, நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய அதனாலதான் நான் 3வது வரியில அதை ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம பாக்குறது பூரா சாத்தம் தேவியே எங்கனம் வழிபடுவது அப்படின்னு. ஒரு 3 பாடல் முன்னாடி நமக்கு ஒரு குறிப்பு கொடுத்தாரு. ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு நான் சொன்னேன். குறியது கோடி அப்படின்னு சொன்னாரு. அப்போ அத நான் ஸ்ரீ சக்கரத்தோடு வழிபடுவது அப்படின்னு நம்ம ஒரு பொருள் பார்த்தோம். அப்போ இங்கேயும் அந்த விஷயத்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கொந்தணியும் குழலாளோடு கோனையும் அப்படின்னா, இந்த இந்த பிந்து என்று சொல்லக்கூடிய நம்ம ஸ்ரீ சக்கரம் நம்ம பார்த்திருக்கோம். ஸ்ரீ சக்கரத்துல 9 ஆவரணங்கள் உண்டு. இந்த 9 ஆவரணங்கள்ல மிக முக்கியமானது 4 மேல் நோக்கிய சிவகோணங்கள், 5 கீழ் நோக்கிய சக்தி கோணங்கள். இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த பிந்து என்று சொல்லக்கூடிய இடத்துல சிவமும் சக்தியும் இணைந்த பிரிப்பற்ற ஒரு நிலை. அதுதான் அந்த இடம். அதுதான் மேருன்னு நம்ம பார்த்திருக்கோம். அந்த மேருவனுடைய உச்சின்னு பார்த்திருக்கோம். அந்த உச்சியில இருக்கக்கூடிய சிவசக்தி ஐக்கிய நிலை. அதுதான் சொல்றாரு. கொந்து அணியும் குழலாளோடு கோனையும். கொந்து அணி அப்படிங்கிறது இந்த இடத்துல கொந்துங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. மொத்தத்துல இங்க பூங்குழலாள் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. பந்து அணிந்த, அதாவது கட்டிய மலர் மாலைகள் அணிந்த, இல்லைன்னா கொத்தாக மாலைகள் அணிந்த, மலர்ச்சரம் அணிந்த குழலாள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கொந்து அணியும் குழலாள் அப்படிங்கிறது, கொந்து அப்படிங்கறத ஞானத்தினுடைய ஒரு உச்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல இது உச்சியில இருக்கக்கூடியது. ஏன்னா குழல் அப்படிங்கிறது நம்மளுடைய சிரசிற்கு மேல் இருக்கக்கூடியது. அததான் குழல்னு சொல்லுவோம். அப்போ கொந்து அணியும் குழலாள் அப்படின்னா பூ அதுக்கு மேலேயும் இருக்கு. சோ அது ஒண்ணு. அந்த பூ எப்பேற்பட்ட பூ அப்படின்னா ஞானத்தை குறிக்கக்கூடிய பூ. இது நம்ம பார்க்கணும்னா இவரோடதுல எல்லாம் பார்க்கலாம். தேவாரத்துல இருக்கு. ஆனா என்னால அந்த பாடல்கள் ஞாபகம் இல்ல. நான் படிக்கும் போது நான் இத குறிச்சு வச்சிருக்கேன். அப்போ அந்த கொந்து அப்படிங்கிறதுக்கு ஞானத்தில் பூவாக அணிந்திருக்கக்கூடியவள், ஞானத்தின் உச்சியில் இருக்கக்கூடியவள். அவள் யாரோடு இருக்கிறாள்? கோனோடு இருக்கிறாள். அதுதான் சொல்றாங்க. கோன்னா யாரு? அரசன். இப்ப யாருக்கு அரசன்? அனைவருக்கும் அரசன். நான் ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவன் ஒருவனே பரமன். மற்ற அத்தனை ஜீவராசிகளும்
பெண்மைதான் இல்லையா? அப்போ அந்த நமக்கு அரசன் யார் அப்படின்னா அவன் தான். அதனாலதான் சொல்றாரு கொந்து அணியும் ஞானத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய தேவி. அப்போ அவள் இயக்கத்துல ஞானத்துல உச்சியில இருக்கா. அப்ப அவளோடு அந்த கோனையும், யாருடைய கோன்? அனைவருடைய தலைவனையும் வந்தனை செய்யும் வழி நவில்வீரே. எப்படி? அததான் முன்னாடி சொல்லிட்டு வந்திருக்கிறாரு ஸ்ரீ சக்கரத்தின் மூலமாக, அவளுடைய பீஜங்களின் மூலமாக, அவளை அடிபற்றி சரணார விந்தங்களில் பற்றி கொள்வதன் மூலமாக அப்படின்னு ஒரு வழியா நமக்கு சொல்லிட்டே வந்திருக்கிறாரு. இப்ப அதனோட தொகுப்ப சொல்றாரு. கொந்து அணியும் குழலாளோடு கோனையும் வந்தனை செய்யும் வழி நவில்வீரே. அப்படி செய்தால் என்ன நடக்கும்? வந்தடி போற்றுவர் வானவர் தானவர் இந்து முதலாக எண்டிசையோர்களும். அங்க முடிச்சிடலாம் நம்ம. அப்போ அடி போற்றுவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள போற்றுவரா அப்படின்னா இல்ல, அவளுடைய காலடியை நாம் பற்றி கொண்டு இருக்கிறோம். இங்கதான் நான் 2 நாள் முன்னாடி இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். சௌந்தர்ய லகரியில பகவத் பாதால் சொல்லுவா, நான் தனித்தனியா சிவா விஷ்ணு பிரம்மன் எல்லாரையும் நான் சோஸ்திரம் பண்ண வேண்டாம், அவளுக்கு தனித்தனியா நான் பூஜை பண்ண வேண்டாம், நான் உன்னுடைய காலடிகள்ல நான் மலர் சொரிந்து வழிபட்டால் போதும், எல்லா அவங்களுடைய முடிகளுக்கு அந்த மலர் சென்று சேர்ந்து விடும். ஏன்னா அவர்களுடைய முடி எங்க இருக்கு? அவர்களுடைய தலை எதை வணங்கி கொண்டு இருக்கிறது என்றால் உன்னை வணங்கி கொண்டு இருக்கிறது, உன்னுடைய காலடியில் வணங்கி கொண்டு இருக்கிறது. அதனால உன்னுடைய காலடியில் சேர்ப்பிக்கப்படும் மலர் அவர்களுக்கும் சென்று சேருகிறது அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த ஒரு பிக்சரை நமக்கு தராரு பகவத் பாதால் சௌந்தர்ய லகரியில. அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல நாம தேவியினுடைய கால்களை அவளுடைய பத்ததியின் மூலம், அடியார் சத்சங்கம் எப்படி இருக்கும்னு அதையும் ஒரு 4 பாடல் முன்னாடி நம்ம பார்த்தோம். சோ அந்த சத்சங்கத்தின் மூலமாக, அந்த பத்ததியின் மூலமாக நாம் பற்றி கொள்வோம் என்றால், அதுதான் இந்த இடத்துல நவிலுதல் அப்படிங்கிறதுக்கு அந்த பயிலுதல் அப்படிங்கிற ஒரு பொருளை சொன்னாரு அர்த்தனாரையா. அதுதான் நானும் சொல்ல விரும்பின ஒரு பொருளா இருந்தது. அப்போ அந்த மாதிரி நாம் பயிலும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, வந்தடி போற்றுவர் வானவர் தானவர் இந்து முதலாக எண்டு செய்யர்களும். நம்மள வணங்குவாங்களா? இல்ல, நம்மோடு இணைந்து அந்த தேவியை வணங்குவார்கள். அப்ப நம்ம யாருக்கு இணையா இருக்கோம் அப்படின்னாக்க அவர்களுக்கு இணையாக நாமும் மாறலாம். நாமும்னா யாரு? இந்த ஆன்மா. இந்த ஆன்மா எத்தகையது? அததான் சிவம் எங்கனம் சிவமாக மாறுகிறதுங்கிறதையும் ஒரு 3 பாடல் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதனால அத்தகைய மனோநிலையோடு நாம் இந்த கொந்து அணியும் குடலாளோடு கோனையும் வணங்கும் பொழுது நாம் அந்த தேவர்களுக்கும் வானவர்களுக்கும் தானவர்களுக்கும் என் திசையோ காக்கக்கூடிய இறையனார்களுக்கும் இணையாக நாமும் அவளுடைய காலடியை வணங்கலாம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க. அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம் இந்த மந்திரத்துக்கு. ரொம்ப அற்புதமான மந்திரம். இந்த இடத்துல கொந்து அணி அப்படிங்கிறது தான் அந்த பாடலோட சைதன்யமா இருக்கும். அதோடு கோன் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல கோன் வந்தாலும் இந்த இடத்துல நம்முடைய தலைவன் அப்படிங்கும் போது யாருக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிற ஒரு பிக்சரையும் இங்க கொடுப்போம். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அதை உங்களோட பகிர்ந்து இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்வை அமைச்சு கொள்கிறேன். நன்றி. நன்றிமா, நன்றி கீர்த்தியாமா. அம்மா விந்தியாமா வாருங்களா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1242வது திருமந்திரம். வானவர் வந்து வணங்கவும் செய்வர். திருமந்திரம். வந்து அடி போற்றுவர் வானவர் தானவர் இந்து முதலாக என் திசையோர்களும் கொந்து அணியும் களலாலோடு கோனையும் வந்தனை செய்யும் வழி நவில்வீரே. அருமையான திருமந்திரம். வானுலக தேவர்களும் அசுரர்களும் வித்யாதரர்களும் இந்திரன் முதலான என் திசை காவலர்களும் கூட வந்து உங்களை பணிந்து வணங்குவர். பூமலர் கொத்து அணிந்த கூந்தல் உடைய பராசக்தியையும் தேவர் தலைவனான
பரம்பொருளையும் வழிபட்டு வணங்கி துதிக்கும் வழிபடும் மந்திரத்தை சொல்லுங்கள். தானவர், இந்த சொல் யாரை குறிக்கிறது என்றால் அசுரர், வித்யாதரர். இந்து, நாம் அறிந்ததே இந்திரன், கொந்தணி, கொத்தாக அணியப்பட்டுள்ள மலர். கழக வெளியீட்டில் நுட்பமான பொருளை உரையாசிரியர் படைத்துள்ளார். பூங்கொத்து அணிந்த கூந்தலை உடைய திருவருள் அம்மாகிய சிவபெருமானையும் இன்ப நாட்டமே மிக்குடைய வானவர்களும் பொருள் நோக்கமே மிக்குடையவர்களும் திங்கள் முதலாக சொல்லப்படுகின்ற என்புல காவலர்களும் பயன் வேண்டி வந்து திருவடி போற்றுவர். போற்றி வழிபடும் முறைமை வரும் மந்திரத்தால் ஓதப்படும். வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருப்பூர் பாலையா அர்த்தநாரிய கிட்ட முன்னாடி திருப்பூர் பாலையா இருக்கிறார், நெடுநாள் கழித்து வந்திருக்கிறார். வேற வாருங்க ஐயா. ஐயா ஐயா வணக்கங்க. இந்த பிரிதொரு வழின்னு சொன்னீங்களா, அப்படியெல்லாம் வழி இருக்குதுங்களான்னு கேட்டேன். பிரிதொரு அர்த்தநாரிய சொல்றாரு சார். வணக்கம். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சார், பிரிதொரு வழி அப்படின்னா வேறு வழி அப்படின்னு அர்த்தம். வேறு வழி இருக்குதா அப்படிங்கிறது திருப்பூர் பாலசருடைய கேள்வி. வேறு வழி இருக்கிறதாக நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். இப்ப என்ன கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லுவேன். சிவசக்தியை வழிபடுவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனா மத்தவங்க இருக்கிறதாக நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா சார், காத்தால 5 மணிக்கு சூரிய நமஸ்காரம் பண்றாங்க. அப்ப சூரியனை வணங்கினாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? அதனாலதான் என்னன்னா, உங்களுக்கு அபிராமி அந்தாதியோட 14வது பாடல் பாருங்க. வந்திப்பவர், வந்திப்பவர்னா வழிபடுகிறவர்கள் அர்த்தம். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள். இந்த ஆனவர்கள் அப்படின்னாலே இந்த இடத்துல உயர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, வானவர்களை வணங்கினாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். நீங்க திருக்குறளோட 2வது அதிகாரம் வான் சிறப்பு, அதுல நீங்க 8வது திருக்குறள் பாத்தீங்கன்னா, சிறப்பொடு பூசனை செல்லாது வானோர்க்கும். இப்ப வானவர்களை நோக்கியே பூஜை பண்றவங்க இருக்கிறாங்க பால சார். அதனாலதான் இந்த இடத்துல பிரிதொரு அப்படின்னு அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால வேறு வழியும் இருக்கிறது, ஆனா அது வழி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றாங்க பால சார். புரிஞ்சிருச்சா? நன்றி. சரி, அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை. இந்த நான் சொல்லணும்னு நினைச்சது அந்த பாட்டு தான். அபிராமி அந்தாதியோட 14வது பாடல். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள். இந்த வானவர்களாகவும் அப்புறம் அசுரர்களாகவும் கந்தர்வர்கள், வித்யாதரர், கிண்ணரர், கிம்புருடர், இப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? 33 கோடி தேவர்கள் அவர்களும். அப்புறம் இந்து அப்படின்னா சந்திரன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, அதை அங்கேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டுல சிந்திப்பவர் நற்றிசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே, பந்திப்பவர் அழியா பரமானந்தர். அந்த இடத்துல சிவபெருமானையும் சொல்லிடுறாங்க. அந்த அம்மையோடு பந்தத்தில் இருப்பவர் பந்திப்பவர் அழியா பரமானந்தர், அவங்களுக்கு அழிவு கிடையாது அப்படிங்கிறாங்க. எப்போதும் பேரின்பத்துல இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்போதும் நம்முடைய சிந்தையுள் சிவசக்தியை சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கிறது தான் மிகச்சிறந்த வழிபாடு. அதான் நம்ம தியானம் அப்படின்லாம் சொல்றோம். அப்படி சிந்திக்கக்கூடிய வழிபாடு தான் ஆன்மா சிவகதியை அடைகின்ற வழி. அந்த சிவகதி ஆன்மா அடைகின்ற வழி என்பது வழிபடுதல். அப்ப யாரை வணங்குறது அப்படின்னா சிவசக்தியை வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுதான். 3வது வரியில கொந்தனை குழல் அப்படின்னா கொந்து அப்படின்னா கொத்து அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த கொத்துங்கிறது கொந்து அப்படின்னு வந்ததுன்னா,
முதல் வரிய பாத்தீங்கன்னா வந்து அப்படின்னு தொடங்கும். ரெண்டாவது வரி பாத்தீங்கன்னா இந்து அப்படின்னு தொடங்கும். இந்த ரெண்டு வரியிலையுமே ரெண்டாவது எழுத்து இந்து இந்து அப்படி வர்றதுனால மூணாவது வரியில கொத்துன்னு வர வேண்டியது கொந்து அப்படின்னு வந்திருக்கு. அந்த இத்து இந்தா மாறிச்சுனாக்கா நம்ம இலக்கணத்துல வந்து மெலித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வல்லின எழுத்து வர வேண்டிய இடத்துல மெல்லின எழுத்து வந்ததுன்னா மெலித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் அந்த கொத்துங்கிறத அந்த இடத்துல கொந்து அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து இலக்கண ரீதியான விளக்கம். அதுதான். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வேற யாராவது ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம் சார். நன்றி ஐயா. நீங்க அந்த 14வது பாடலும் போது நீ பாடினீங்கன்னா முடிஞ்சிருந்து நிறைவு செய்து கொள்ளலாம். வந்திப்பவர் உன்னை வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்றிசை முகநாரண சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்த பாரில் உன்னை தந்திப்பவர் கெளிதாம் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் எளிதாம் சந்திப்பவர் கெளிதாம் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி, மிக்க நன்றி. நேரம் கருதி நிறைவு செய்து கொள்வோம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினே நின்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினேன் ஞானத் தலைவனை நன்னுவர் என்று ஏற்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3